கிபிலி அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடுமையான சூடான காற்று ஆஃப் நார்த் ஆப்பிரிக்கா. இது பேசிக்கா ஒரு அரபிக் ஒரிஜின். மியாசகி இந்த பேரை ஏன் சூஸ் பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக்காவே அவருக்கு ஏர்கிராஃப்ட் மேல பேஷன் ரொம்ப ஜாஸ்தி. இந்த கிபிலி அப்படின்ற இந்த வார்த்தை இந்த அனிம் வேர்ல்டுல பயங்கரமான ஒரு புரட்சியை ஏற்படுத்தும், ஒரு ஹாட் ப்ளோயிங் விண்டா இது மாறும் அப்படின்றதுல அவர் ரொம்பவே நம்பினாரு. நேம்ல மட்டும் இல்லாம இந்த கிபிலி ஸ்டுடியோ ஃபுல்லாமே அவரு நிறைய பேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க்கோட தான் கிரியேட் பண்ணிருக்காரு. பெஸ்ட் ஸ்டோரி டெல்லிங், ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ், செலிப்ரேஷன் சொல்லிட்டு எல்லாத்தையுமே இந்த அனிம் மூலியமா அவர் இந்த உலகத்துக்கு கொடுத்திருக்காரு. ஜஸ்ட் ஒரு அனிம் பிலிம ரிலீஸ் பண்றதுக்கு பல வருஷங்கள் டைம் எடுக்கும். இதுக்காக ஆர்டிஸ்ட் எல்லாம் ஹையர் பண்ணி நைட்டு பகலுன்னு பார்க்காம எல்லாருமே thousands and thousands ஆஃப் பிக்சர்ஸ் வரைஞ்சுதான் ஒரு பிலிம ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ஏஐனால மியாசகியோடைய சிக்னேச்சர் ஸ்டைலான கிபிலி ஆர்ட்டை ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் செகண்ட்ல நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஏஐ ஆர்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மியாசகி கிட்ட கேட்கும் பொழுது அவரு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசியிருக்கிறாரு. இது முழுக்க அட்டர்லி டிஸ்கஸ்டிங் ஆன ஒரு விஷயம், இன்சல்ட் டு லைஃப் இட் செல்ஃப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. மியாசகியை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்லி நோ மிஷின், முழுக்க ஹேண்ட் டிராயிங்கால மட்டும்தான் ஒரு அனிம் கேரக்டரை நம்ம உருவாக்கணும், அப்பதான் அதுக்கு உயிரோட்டம் இருக்கும் அப்படிங்கறதுல அவரு ரொம்பவே நம்பிக்கை வச்சிருந்தாரு. அந்த நம்பிக்கையெல்லாம் உடைக்கிற மாதிரி தான் இப்ப இந்த ஏஐ பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்பவே வருத்தப்பட்டு பேசியிருக்கிறாரு. ஒரு சில பேர் இந்த கிப்லி ஆர்ட் ஏஐ பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்களோட போட்டோஸ் அப்லோட் பண்றது மட்டும் இல்லாம நிறைய மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி ChatGPT-யோட சர்வரே மெல்ட் ஆற அளவுக்கு ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் கிடக்குறான், இது நல்லா இருக்கு, அப்படியே போடு, அப்படியே வா, அப்படியே வா.